ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக வேட்பாளராக சி. அன்புமணி அறிவிக்கப்பட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி இன்று அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பாமகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ள தொகுதியாகவும் வன்னியர் சமூக வாக்குகள் பெரும்பான்மையாக உள்ள தொகுதி விக்கிரவாண்டி. இந்த நிலையில் இந்த தொகுதியில் பாமகவுக்கான செல்வாக்கு எப்படி என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேடையிலேயே மயங்கி விழுந்தார். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். அதன் காரணமாக அந்த தொகுதிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. திமுக ஏற்கனவே வேட்பாளரை அறிவித்துவிட்ட நிலையில் சீமானும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அபிநயாவை அறிவித்துள்ளார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளர் அன்புமணி அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் 2016 தேர்தலிலும் இந்த தொகுதியில் போட்டியிட்டவர். அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி? தொகுதி மறுசீரமைப்பில் 2011 தான் விக்கிரவாண்டி தொகுதி உருவானது. அந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் பாமக அங்கம் வகித்தது. ஆனால் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபிஎம் வேட்பாளர் ராமமூர்த்தி வெற்றி பெற்றார். 2016 தேர்தலில் பாமக தனித்து போட்டியிட்டு 41,428 வாக்குகள் பெற்று 3வது இடத்துக்கு வந்தது. 2019 நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக முத்தமிழ் செல்வன் மாபெரும் வெற்றி பெற்றார். அப்போது பாமக அதிமுக கூட்டணியில்தான். அதிமுகவின் வெற்றியில் பாமகவின் பங்கு அதிகம் என அப்போது அரசியல் பார்வையாளர்களால் சொல்லப்பட்டது. தொடர்ந்து 2021 தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்தது. திமுக வேட்பாளர் புகழேந்தி வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2024 தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக தான் போட்டியிட்டது. அந்த தொகுதியில்தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியும் வருகிறது. பாமக சார்பில் போட்டியிட்ட முரளி சங்கர் இந்த தொகுதியில் 32,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வன்னியர் வாக்கு சதவிகிதம் அதிகமாக உள்ள தொகுதியாக இருப்பதால் பாமகவுக்கு செல்வாக்குமிக்க தொகுதியாக இருக்கிறது. அதனை மனதில் வைத்துதான் தற்போது பாமகவே இங்கு போட்டியிட முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேவேளை இதே தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 65,365 வாக்குகளை பெற்றது. அதனால் களம் போட்டி நிறைந்ததாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியாவது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தையாவது பிடித்துவிட்டால் 2026 தேர்தலில் அது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என நம்புகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி.